இது என்ன புது கதை? நோ சீரியஸா தான் சொல்றேன். எங்களுக்கு உங்க வீட்ல கொலை நடக்க போகுதுன்னு ஆதாரபூர்வமான தகவல் கிடைச்சிருக்கு. அதனால அடுத்த 2-3 நாளைக்கு நீங்க எங்க கண்காணிப்புல தான் இருக்க போறீங்க. அது வரைக்கும் உங்க வீட்டை சுத்தி பலத்த போலீஸ் பந்தோபஸ்து போட போறோம். புரியுது. எங்க அப்பா அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட்டீங்க. இப்போ என்ன வீட்டோட கைதி ஆக்கிடலான்னு திட்டமா? என்ன காரணமா இருந்தாலும் சரி, இதை நான் அனுமதிக்க மாட்டேன். வர சனிக்கிழமை என் பிறந்த நாள். அன்னைக்கு சாயந்தரம் பார்ட்டி இருக்கு. கலகலப்பா இருக்க வேண்டிய வீட்டை காவல் நிலையமா மாத்திடாதீங்க. நீங்க அனுமதிச்சாலும் அனுமதிக்காட்டாலும் இதெல்லாம் நடக்கும். ஒரு சின்ன சந்தேகம். உங்க அப்பாவை ஜெயில வச்சுக்கிட்டு நீங்க பிறந்தநாள் விழா கொண்டாட போறீங்களா? அவரை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சுலபம் இல்ல. உங்க அப்பாவை ஜாமீன்ல எடுக்க முடியாத செக்ஷன்ல போட்டிருக்கோம். நான் பெயிலபிள் ஆஃபென்ஸ். இந்த செஷன்ஸ் கோர்ட்ல முடியலனா நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன். நீங்க அதுக்காக அவ்வளவு சிரமப்பட வேண்டாம். நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்றேன். நானே உங்க அப்பாவை ரிலீஸ் பண்றேன். ஆன் ஒன் கண்டிஷன். நாங்க சொல்ற ஆட்ல நீங்க உங்க விழாவை கழிக்கணும். ஐ மீன் பர்த்டே பார்ட்டி. நீங்க சொல்ற ஆட்களை மட்டுமா? நாங்க சொல்ற ஆட்களையும் சொன்னேன். ரைட். எங்க அப்பாக்கா இந்த பேரத்துக்கு சம்மதிக்கிறேன். Thank you. பட் ஒரு ரகசிய ஒப்பந்தம். நம்ம 2 பேரையும் தவிர வேற யாரும் தெரியக்கூடாது. Agreed. Thank you once again.